Hey guys, welcome back to my channel. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி சீரியலில் ரொம்பவே பெரிய சூப்பரான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. ஸோ தீபிகாவுக்கு இப்போ தான் வந்து தன்னோட பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படிங்கிறது கொஞ்சமாவது புரிய வருது. அது மட்டும் கிடையாது. ஸோ மல்லி எவ்வளோ வேதனைப்படுறா அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து தீபிகா இப்போ தான் வந்து முழுசாக புரிஞ்சிக்கவே வந்து ஆரம்பிக்கிறா. ஸோ இது இப்படியே போச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கிடையாது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து தேவையில்லாமல் தன்னோட தலையிலேயே வந்து மண்ணை வாரி போட்டுக்கிட்ட கதையாக தான் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணுற பிளானையும் வந்து ஒழுங்காக பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து சொதப்பி வச்சுக்கிட்டே வந்து இருக்கா. மல்லி வந்து வெண்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெண்பா இந்த மாதிரி எங்கே போனா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஸோ தீபிகா மேலேயும் வந்து சந்தேகம் வருது. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ தீபிகாவை இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தலுமே மல்லிக்கு இருந்தாலும் விஜய் மல்லி 2 பேருமே சேர்ந்து வெண்பாவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். எப்படியாவது நம்ம குழந்தைய நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீபன் வந்து இவங்க யாரு நம்மளுடைய தீபிகாவும் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா. ஸோ அவங்க 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் தானே வந்து இருக்கும். ஜஸ்ட் இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தீபிகா கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே சேர்ந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் போகிற வழியில் வந்து தீபிகா வந்து ஐஷு கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைய வந்து அவங்க ஆரம்பத்தில் எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க, எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்மா அப்படிங்கிறம்போது வந்து அவங்களுடைய பாசம் அப்படிங்கிறது தனியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து கார் வந்து வேகமாக போயிட்டு வந்து பிரேக் போட்டுருவார் நம்ம தீபன். ஸோ தீபிகா கேட்பாங்க, என்ன ஆச்சு இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து நீங்கள் பிரேக் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தெரில தீபிகா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல இருக்குது, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காரை விட்டு வெளியில் இறங்கி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தீபக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபிகாவுக்கு வந்து இதாண்டா வந்து சாக்கு, இவனை போட்டு வந்து நம்ம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு ஸோ ஐஷுவை வந்து காருக்குள்ளேயே வந்து இருக்க சொல்லிட்டு தீபிகா மட்டும் வெளியில் இறங்கி வர்றாங்க. வெளியே இறங்கி வந்துட்டு என்ன ஆச்சு காருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, பார்த்துக்கிட்டு இருக்கேன் தீபிகா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு தான் வரணும். கையில் கரெக்டாக காசு வச்சுருக்கணும், வண்டியில் பெட்ரோல் இருக்கா, வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கா, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படி நடு ரோட்டில் வந்து காரு பிரேக் டவுன் ஆயிருச்சு, காரு வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி வந்து இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இதெல்லாம் உங்களால் முன்னாடியே வந்து பண்ண முடியலை, இதை கூட பண்ண முடியலைன்னா எதுக்கு நீங்கள் எங்களை வெளியே கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகா ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. ஸோ நம்ம தீபன் வந்து இப்போ எதுக்காக நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் தான் வந்து கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்னு சொல்லியிருக்கேன்ல, அது வரைக்கும் நீ கோவப்படாமல் எதுக்காக வெயிலில் நிற்கிற, போயிட்டு உள்ளே போயிட்டு குழந்தை கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்குள்ளே நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ தீபிகாவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்டு சரி நம்ம உள்ளே போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார் டோரை வந்து திறக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஐஷுவை வந்து காணோம். ஸோ ஐஷுவை காணோம் அப்படிங்கிற உடனே வந்து நம்ம தீபிகா வந்து பயங்கரமாக பதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஷு ஐஷு எங்கே போன, உன்னை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்ட தீபனும் வந்து என்னாச்சு தீபிகா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஐஷுவை காணோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனது ஐஷுவை காணோமா, இப்போ தானே இங்கே வந்து இருந்தா, நீனுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே இறங்கி வந்தா, எப்படி நம்ம ஐஷு காணாமல் போவா அப்படிங்கிற மாதிரி வந்து தீபனும் கேட்குறாரு. ஐயோ தெரியலையேங்க, இப்போ தான் நான் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இங்கேயே உட்காந்துரு, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். அதுக்குள்ளே நம்ம ஐஷுவை வந்து காணோமே, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலையே, ஐஷு எங்கே போன, ஐஷு அம்மா கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பதறி போயிட்டு ரொம்பவே வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வந்து வெண்பாவை தேடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தீபிகா தீபன் 2 பேருமே நிற்கிறத பார்த்துட்டு ஸோ நம்ம மல்லியும் வந்து இறங்குறாங்க. அண்ட் உடனே வந்து தீபிகா அவளை பார்த்தோன்னே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மல்லிக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஸோ நம்ம குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்து பதறோம், எவ்வளோ தூரம் நம்ம அழுகிறோம். அப்போ வெண்பாவை காணோம்னு சொல்லிட்டு மல்லிக்குமே அதே ஒரு ஃபீலிங் தானே இருக்கும். நம்ம வந்து மல்லியை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோமே, இப்போ நம்ம குழந்தைய காணோம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தான் நமக்கே அந்த ஃபீலிங் வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேராக மல்லிக்கிட்ட போயிட்டு மல்லி மல்லி என் ஐஷுவை வந்து காணோம் மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து தீபிகா சொல்கிறத வந்து மல்லியால் நம்பவே முடிய மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது, ஸோ என்னோட குழந்தைய வந்து இப்போ காணோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் உன் குழந்தை உனக்கு காணாமல் போயிடுச்சு, நீ எந்த அளவுக்கு வந்து வேதனையில் இருப்ப அப்படிங்கிறது என்னால் நல்லாவே
புரிஞ்சுக்க முடியுது. இது யாரோ பிளான் பண்ணி தான் மல்லி நம்ம குழந்தைங்கள வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஐஷுவ கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னா, அத வச்சு நம்மளால வெண்பாவையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா தீபிகா திடீர்னு இந்த மாரி சொல்றது எல்லாமே மல்லியால ஏத்துக்கவே முடியல. நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்புற மாரியே வந்து இல்லையே அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பாரு மல்லி, இதுக்கு முன்னாடி நான் நெறைய விஷயங்கள்ல வந்து தப்பு பண்ணியிருக்கேன். இல்லன்னு சொல்லல. ஆனா ஐஷு விஷயத்துல என்னைக்குமே நான் தப்பு பண்ண மாட்டேன். என் பொண்ணு காணாம போயிருக்கா. அதே மாரி உன் பொண்ணும் காணாம போயிருக்கா. இப்போ தான் எனக்கு அந்த அரும புரியுது. எந்த விஷயத்துல வேணாலும் நம்ம வந்து நமக்கு கோவம் இருக்கலாம். ஆனா குழந்தைங்க விஷயத்துல பொறுத்தவரைக்கும் எந்த விதமான கோவமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் மல்லி, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ என்ன தப்பா நெனைக்காத. வெண்பாவ நான் எதுவுமே வந்து பண்ணல. ஐஷுவும் இப்ப அதே மாரி காணாம போயிட்டா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு நம்ம தீபிகா ரொம்ப அழுகுறாங்க. ஸோ அத பார்த்தோனே மல்லிக்கு கொஞ்சம் இரக்கமாயிருது. சரி ஓகே, நம்ம சேர்ந்தே வந்து அவ 2 பேரையுமே வந்து தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாரி வந்து 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து அதுக்கப்புறம் ஐஷு, வெண்பா இவங்க 2 பேருமே சேர்ந்து காப்பாத்த போறாங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் குடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ நீங்க தாராளமா சொல்லுங்க.